அன்புள்ள கும்பராசி அன்பர்களே வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். ராசியில் ராகு, 2இல் சனி, 3இல் செவ்வாய், 4இல் சூரியன், 5இல் புதன், 6இல் குரு சுக்கிரன், 7இல் கேது பகவான் இருக்கிறார். அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு 3இல் செவ்வாய், 5இல் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். முயற்சிகள் அனைத்துக்கும் மனதில் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெற தாங்கள் நன்றாக உழைப்பீர்கள். 6இல் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானம் தேவை. வாகனங்கள் அடிக்கடி பழுதாகலாம். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். பெண்கள் வகையில் எச்சரிக்கையாக இருங்கள். பேச்சில் சற்று பொறுமை தேவை. உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருக்கும் சந்தை சூழ்நிலைகளை தாங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். இருக்கும் வியாபாரத்தை நன்றாக நேரடி கவனிப்பில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 7 சனியில் குடும்ப சனி நடைபெறுகிறது. தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் தோன்றலாம். உயர் அதிகாரியின் கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். உடன் இருப்பவர்கள் தங்களுக்கு ஒத்துழைக்க மறுப்பர். உங்கள் மீது வீண் பழி சொற்கள் வரலாம் என்பதில் கவனம் தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருத்தல் வேண்டும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் படிப்பில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவரை வழிபடுங்கள். சரஸ்வதியை வழிபடுங்கள். நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கும். 3இல் உள்ள செவ்வாய் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். தொழில் காரகனாக அவர் இருப்பதால் ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். பல வரவுகள் பெருகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் வீடு கட்டலாம். இடம் வாங்கி போடலாம். நிலப்புலன்களால் ஆதாயம் உண்டு. பொருளாதாரம் ஓரளவு திருப்தியாகத்தான் இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். அடிக்கடி கோவிலாக சென்று வருவீர்கள். ஆன்மீக சுற்றுலா. பூர்வ புண்ணியமும் தெய்வ அனுகூலம் உண்டு. பிள்ளைகளால் புகழ், பெருமை, மேன்மை உண்டாகும். கணவன் மனைவி உறவுகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7 சனி என்பதால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரலாம். மனைவி கொஞ்சம் வாய் பேசுபவளாக இருப்பாள். ஆகவே கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் மனைவியை விட்டு பிரியுங்கள். ஆகவே மனைவி வகையில் சற்று எச்சரிக்கை தேவை. டிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டும். பிள்ளைகள் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. கருத்து வேறுபாடுகளையும் வீண் விமர்சனங்களையும் தவிர்த்தல் வேண்டும். மற்றபடி இதய நோய் மற்றும் கொழுப்பு பிரச்சனை நோயை எதிர்கொள்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.